விக்ரம்கா இந்த வார்னிங் நான் கொடுக்குறேன். நான் பிக் பாஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி நான் டோர் திறந்து வைக்க சொல்றேன். நீங்க வீட்டுக்கு போய் வைஃபை கூப்பிட்டு வாங்க. இந்த ப்ரோமோ பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். இவன் என்ன லூஸா அப்படின்னு சொல்லிட்டு. நாம் ஒரு பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறோம். ஆனால் ஒரு 2 நிமிஷம் டோர் ஓப்பன் பண்ணுறேன், 2 நிமிஷம் டோர் ஓப்பன் பண்ணுறேன்னா, இவர் சொல் பேச்சு கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க உள்ள. அதுக்கு தான் வர கமெண்ட்ஸ் இப்போ படிக்கலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில் இவர் சொன்னால் பிக் பாஸ் டோர் ஓப்பன் பண்ணி விட்டுருவாரா, இவர் சொன்னால் அது கேட்பாரா அப்படின்னு. ஏன்னா ஃப்ரெண்டு இல்லை, ஃப்ரெண்டு நம்மளை எப்படா விட்டு தர போகிறாரு அப்படின்னு. அவர் போகும்போது என்ன சொல்லி அமிச்சார், நீ உள்ளே இருக்கிற, நான் என்ன வேணாலும் கேட்பேன் அப்படின்னு தான் சொல்லி அமிச்சார் சேதுபதி சார். இவர் ரொம்ப உரிமை எடுத்துகிட்டு ஆடிட்டுருக்காரு. அது என்ன அது 2 நிமிஷம் ஓப்பன் பண்ண சொன்னால் கது ஓப்பன் ஆகிடுமா, பெரிய இவரா இவர் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் எல்லார் மனசுலையும் இருக்கும். சரி, அடுத்த கமெண்ட் என்னென்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்டில் பிக் பாஸ் மைண்ட் வாய்ஸ், ஆமாம் நீ சொன்னதும் நான் கேட்டு திறந்து விட்டுருவேன் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. நீ யார் என்ன சொன்னால் அவர் பேசவே மாட்டார், இவர் சொன்னால் கதுவாக திறந்து விட போகிறாரு. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இந்த கமெண்டில் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான் கேம் விளையாடுறாங்க, பார்க்குற எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியாதா அப்படின்ற மாதிரி. தம்பி நீ சொல்லும்படி எல்லாம் யாரையும் கூப்பிட்டு வர முடியாது அப்படின்னு அது கீழே இருக்க. ப்ளீஸ் பிக் பாஸ் டோர் ஓப்பன் பண்ணுங்கள், இந்த காதல் பறவையை வெளியே துரத்தி விடுங்க, வெரி அன்ஃபேர் கேம் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், சீக்கிரமாக 2 பேரையும் வெளியே அனுப்பிச்சிருங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அடுத்த கமெண்ட் படிக்கலாம். சாண்ட்ராவின் குழந்தைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயப்படுவார்கள் என்று ஆறுதல் சொன்ன சேதுபதி, கனியை இந்த வாரம் முழுக்க கிழவி அவள் இவள் என்று ஒருமையில் தொடர்ந்து பேசி அவமானப்படுத்தி வந்த சாண்ட்ராவை இதை போல் கேட்க துப்பு இருக்கா, கனியின் குழந்தைகள் இதனால் மனதளவில் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சாண்ட்ராவோட குழந்தைங்க பாதிப்படுவாங்கன்னு சொன்ன சேதுபதி சார் கனியை திட்டுறாங்களே, அவங்க குழந்தைங்கள பார்த்தா அவங்களும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்களா, நீங்கள் கேட்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்ட் தானே, அவங்க குழந்தைங்கன்னா இவங்களும் குழந்தைங்க தானே. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லி படிக்கலாம். இந்த கமெண்டில் பிரஜின் ரவுடித்தனமாக நடந்துவிட்டு சுபிக்ஷா கூறிய சிறிய விடயத்தை பெரிதாகி எடுத்து டைரக்ட் நாமினேஷன் செய்தார். இவரது மனைவியும் நடந்து கொள்வது ரவுடித்தனமாக இருக்கிறது அப்படின்னு. ஆமாம், சுபிக்ஷா ஏதோ லைட்டாக தெரியாமல் ஏதோ சொல்லிட்டாங்க, அதையும் சொல்லி குத்திக்கிட்டே இருந்தாங்க, பார்த்துட்டு தான் இருந்தோம் நம்ம எல்லாமே. ஆனால் இவர் எல்லார் முன்னாடியுமே அந்த மாதிரி ஒரு வார்த்தை விடுறாரு. இதை இன்றைக்கி கண்டிப்பாக சேதுபதி சார் கேட்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். கேட்பாரா என்னான்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு இல்லை, அதனால தான். சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அடுத்தவங்களின் கேமை ஸ்பாயில் பண்ணுறீங்க விஜய் சேதுபதி சார், இதற்கு கட்டாயம் கேள்வி கேட்க வேண்டும், அவர் நண்பர் என்று விடக்கூடாது, இருவரில் ஒருவரை வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டாயம் கேள்வி கேட்கணும், 2 பேரில் யாராவது ஒருத்தர் வெளியே அனுப்பிச்சிருங்க, உங்கள் நண்பர் சொல்லிவிட்டு அவங்கள கேள்வி கேட்காம விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரோடைய கருத்தும் இதுதான் இருக்குது. ஆனால் அவர் கேட்பாரா இல்லையா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாமாங்க. இந்த கமெண்டில் உறவுகளை உள்ளே விட்டால் இப்படி தான் ஆகும் அப்படின்னு. ஆமாம், உறவுகளை உள்ளே விட்டால் இப்படி தான் ஆகும். ஏன்னா சொந்தக்காரங்க இல்லையா, சொந்தக்காரங்களோ பந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களே நம்ம பேசினாலே சும்மா விட மாட்டோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா எப்படி சும்மா விட்டுருவாங்களா, அதை தான் சொல்கிறாங்க. கரெக்ட் தான். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்டில் பிரஜின் சோஷியல் மீடியாவில் கழுவி ஊற்றுறாங்க, பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கழுவி ஊற்றிட்டு தான் இருக்காங்க. பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, போனதில் மிச்சர் சாப்பிட்டுட்ருக்காரு, எந்த ஒரு டாஸ்க்கும் ஒழுங்காக பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அவருக்கு புரியுமா, எதுவுமே புரியாது. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். பிரஜன் பிக் பாஸ் வரத்துக்கு முன்னாடி பாவம் நினைச்சோம், இப்படி இவனுக்கு இது தேவைதான் என்ற எண்ணத்துக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே நாளைக்கு விஜய் சேதுபதி சார், நாளைக்கு நான் இவனை வறுக்கலான்னு மக்கள் என்ன வறுத்துருவாங்களே அப்படின்னு. நாளைக்கு இவங்க சாருக்கு கேட்கலன்னா நாளைக்கு மக்கள் எல்லாம் விஜய் சேதுபதி சாரை கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கமெண்டில் சும்மா இருந்த சம்பளம் இல்லைன்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வாங்க, எல்லாரும் அவங்களோட சுயரூபத்தை காமிச்சு வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமெண்டில் சொல்கிறாங்க. ஆமாம், சும்மா இருந்தால் காசு வருதுன்னா எல்லாம் வாயை மூடிட்டு தான் கம்முன்னு இருப்பாங்க. ஆனால் இவங்க போகும்போதே பேப்பர்லாம் கையெழுத்து தானே போட்டு போயிருக்காங்க. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். ஹீரோவாக மாஸ் என்ட்ரி கொடுத்த பேப்பர் ரவுடி பிரஜின் இன்று ஜீரோவாக மாறியதும், டம்மி ஜோக்கராக வந்த வாட்டர்மெலன் திவாகர் வெளியே போகும்போது ரவுடி ஜோக்கராக கண்டென்ட் கொடுத்ததும் பிபி வீட்டின் ராசி இல்லை ஆசியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி வந்தவர் இப்படி ஆகிட்டார், இப்படி வந்தவர் அப்படி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம்.
இந்த கமெண்ட்ல வீடு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். அதுதான் சுத்தி எல்லோருக்கும் ஜால்ரா அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தாங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா இவங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. அத தான் சொல்றாங்க. யாரும் வந்து எதிர்த்து கேள்வி கேட்கல. விக்ரம் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் பார்த்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ப்ரோமோல பார்க்கலாம். இன்னும் சாட்டர்டே ப்ரோமோ அப்லோட் பண்ணல. பண்ணும்போது சொல்றேன். பாய்.